உங்கள சுத்தி இருக்கிற பொருட்கள்ல ஒரு நிமிஷம் கவனமா பாருங்களேன். நீங்க இப்போ சுவாசிச்சுட்டு இருக்கிற ஏசி காத்துல இருந்து, காலையில எழுந்ததும் குடிக்கிற தண்ணி, ஏன் மதிய சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் வரைக்கும் எல்லாமே ஒரு ஃபில்டரை தாண்டி தான் உங்க கைக்கு வருது. ஆமா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பெருசா கவனிக்காத ஒரு விஷயம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய பொருளாதார சாம்ராஜ்யமே இயங்கிட்டு இருக்கு. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல இந்த ஃபில்டர் மிஷின் தொழில்களை பத்தி ஒரு முழுமையான தேடலை பண்ண போறோம். நம்ம கையில இருக்கிற தரவுகள் படி இந்த துறை மூலமா மாசம் லட்சக்கணக்குல எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம உடைக்க போறோம். நிச்சயமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தரவுகள் வெறும் மிஷின்களை பத்தினது கிடையாது. தண்ணி, உணவு, விவசாயம்னு மனிதனுக்கு எப்பவுமே தேவைப்படுற ஒரு எவர்கிரீன் தேவைகளை எப்படி ஒரு லாபகரமான தொழிலா மாத்துறது அப்படிங்கிறது தான். இத கேக்குறப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாம இயங்குற ஒரு ரகசிய சாவிய கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஒரு பெரிய தொழிலை கட்டமைக்கணும்னா மனிதனோட அடிப்படை தேவையில இருந்து ஆரம்பிக்கிறது தானே சரியா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதனால குடிநீர் மற்றும் சமையல் எண்ணெயில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ஓ, யூவி, யூஎஃப்னு பல வகையான மிஷின்கள் மார்க்கெட்ல இருக்கு. ஆமா, இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் விநியோகம் பண்றது ஒரு சிறப்பான தொழில் வாய்ப்புன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. ஆனா இது எப்படி ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய தொழிலா மாறுது? இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது ஆர்ஓ, அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தொழில்நுட்பத்தை தான். இது ஒரு மிக நுண்ணிய சல்லடை மாதிரி செயல்படும். அதிக அழுத்தத்துல தண்ணி அந்த சவ்வொலியா செலுத்தும் போது உப்பும் கிருமிகளும் அங்கேயே தங்கிடும். ஓ, அப்ப அந்த சவ்வுல கழிவுகள் சேர்ந்துட்டே இருக்குமா? கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஃபில்டரை அடைச்சுக்கும். அதனால வாடிக்கையாளர்கள் அந்த ஃபில்டரை தொடர்ந்து மாத்திட்டே இருக்கணும். இதுதான் இந்த தொழிலுக்கான நிரந்தர தேவையை உருவாக்குது. அட, இப்ப புரியுது. மெஷின் அடைச்சுக்கிறது வாடிக்கையாளருக்கு பிரச்சனைனா, தொழில் பண்றவங்களுக்கு அதுதான் பிசினஸ். நம்ம தரவுகள் படி ஒரு நாளைக்கு 100 கேன் விக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ம் ஒரு கேனுக்கு 20 ரூபாய் லாபம். ஆமா, அப்போ தினமும் 2000 ரூபாய் லாபம் பார்க்கலாம். மாசத்துக்கு 60,000 ரூபாய் ஆச்சு. இது கூடவே சர்வீஸ், புது இன்ஸ்டலேஷன் எல்லாம் சேர்த்தா மாசம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஈட்ட முடியும்னு தரவுகள் சொல்லுது. இதுக்கு முக்கிய காரணம் இப்போ இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை தான். நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டு வருது. பெருநகரங்கள்ல குழாய் தண்ணி அப்படியே குடிக்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. அது உண்மைதான். பெருந்தொற்றுக்கு அப்புறம் மக்கள் ரொம்பவே விழிப்புணர்வா இருக்காங்க. இதே லாஜிக் தான் சமையல் எண்ணெய்க்கும் பொருந்துமா? கண்டிப்பா. இப்போ சின்னதா ஆயில் மில் வச்சிருக்கவங்க அந்த எண்ணெயை அப்படியே விற்காம ஒரு ஆயில் ஃபில்டர் மெஷின் மூலமா வடிகட்டி வித்தாங்கன்னா ஒரு லிட்டருக்கு 40 ரூபாய் வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். வாட்? லிட்டருக்கு 40 ரூபாயா? ஆமா, தினமும் ஒரு 50 லிட்டர் வடிகட்டினா கூட தினமும் 2000 ரூபாய் வருமானம் பார்க்கலாம். அதாவது மாசம் 60,000 முதல் 1,20,000 வரைக்கும் சாத்தியம். இது கேக்குறதுக்கே ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் இல்லைன்னா ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி இருக்கு. மக்கள் தினமும் தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும். ஆமா, அதான் இதோட பலமே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு புதிய தொழில் முனைவோர் தினமும் 100 வாடிக்கையாளர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறது நடைமுறையில அவ்வளவு ஈஸியா? பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது உளவியல் காரணம் இருக்கா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இதுக்கு பின்னாடி மனிதர்களோட ஒருவிதமான சோம்பேறித்தனம் இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஃப்ரிக்ஷன். ஒரு சேவையை மாத்துறதுல இருக்கிற சிரமம் தான் இந்த தொழிலோட பெரிய பாதுகாப்பாரன். அதாவது 3வது மாடிக்கு தண்ணி கேன் போடுற ஒருத்தரை மாத்திட்டு புதுசா ஒருத்தரை தேடுறது கஷ்டம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்க தரமான தண்ணியையோ எண்ணெயையோ சரியான நேரத்துக்கு எந்த சுணக்கமும் இல்லாம உங்க வீட்டு வாசல்ல கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. உங்க நம்பகத்தன்மைக்கு தான் உங்க பணம் கொடுக்கறாங்க. அப்போ முதல் மாசம் பிடிக்கிற வாடிக்கையாளர்களே அடுத்த பல வருஷத்துக்கு நமக்கு வருமானத்தை கொடுப்பாங்க. இந்த அன்றாட பயன்பாடு அப்படிங்கிற கட்டமைப்பு எவ்வளவு வலுவானதுன்னு இப்ப புரியுது. ஆமா, இது B2C மாடலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்க சாப்பிடுற அரிசிய விளைவிக்க பல லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுமே. இந்த ஃபில்டர் லாஜிக் விவசாயத்துக்கும் பொருந்துமா? நிச்சயமா பொருந்தும். தனிநபர் தேவையிலிருந்து அடுத்த கட்டமா நாம விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு போகணும். விவசாயத்துல இப்போ அதிகமா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துறாங்க. குறைந்த தண்ணில அதிக விளைச்சல். கரெக்ட். ஆனா போர்வெல் தண்ணி நேரடியா செடிகளுக்கு போனா என்னாகும்? அதுல இருக்கிற மணல், உப்பு படிவங்கள் எல்லாம் அந்த சின்ன துளைகளை அடைச்சிக்கும். ஓ, அப்போ செடிக்கு தண்ணி கிடைக்காம ஒட்டுமொத்த விளைச்சலும் வீணாயிடும். இதை தடுக்க தான் அந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரிப் ஃபில்டர் பயன்படுதா? ஒரு விவசாயிக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதன் மூலமா ஒரு ஏக்கருக்கு 5,000 முதல் 15,000 வரை லாபம் பார்க்கலாம். மாசத்துக்கு ஈஸியா 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அட,
அப்போ நாம வெறும் தண்ணிய மட்டும் சுத்தப்படுத்தல, ஒரு விவசாயியோட ஒட்டுமொத்த முதலீட்டையும் காப்பாத்துறோம். கரெக்டா சொன்னீங்க. இதே மாடலை இன்னும் பெரிய அளவுல தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போனா அதுதான் இண்டஸ்ட்ரியல் ஃபில்டர். பேக் ஃபில்டர், கார்ட்ரிட்ஜ் ஃபில்டர்னு தரவுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க, அதானே? ஆமா. இது மூலமா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 10,000 முதல் 50,000 வரை லாபம் கிடைக்கும். இது மட்டுமில்லாம மர வேலைப்பாடு, வெல்டிங் பண்ற இடங்கள்ல காத்துல இருக்கிற தூசியை எடுக்க ஏர் ஃபில்டர் மிஷின் இருக்கு. ஒரு மிஷின் வித்தா 5000 முதல் 20,000 வரைக்கும் லாபம்னு இதுல இருக்கு. இத பாக்குறப்போ எனக்கு அந்த அமெரிக்க கோல்ட் ரஷ் வரலாறு தான் ஞாபகம் வருது. ஆமா, தங்கம் தேடி போனவங்கள விட அவங்களுக்கு தேவையான மண்வெட்டி வித்தவங்க தான் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. அதேதான். மத்தவங்க விவசாயம் பண்ணும்போதோ, ஃபேக்டரி நடத்தும் போதோ அதுக்கான அடிப்படை அமைப்பை நாம கொடுக்கறோம். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இத பிசினஸ் மொழியில சொல்லணும்னா B2C மாடல்ல கஸ்டமர்ஸ் அதிகம், ஆனா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு லாபம் கம்மி. ஆனா இந்த மாதிரி B2B மாடல்ல கஸ்டமர்ஸ் கம்மியா இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்டோட மதிப்பு பல லட்சம், அதனால லாபம் பல மடங்கு அதிகம். ஓகே, உற்பத்தி பண்றதுக்கான ஃபில்டர்களை பத்தி பார்த்துட்டோம். ஆனா உற்பத்தி நடக்குதுனாலே அங்க கழிவுகளும் வருமே. இத பத்தி தரவுகள்ல ரொம்ப சுவாரஸ்யமான 2 விஷயங்கள் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்? ஒன்னு பிரம்மாண்டமான கழிவுநீர் சுத்திகரிப்பு, அதாவது சீவேஜ் வாட்டர் ஃபில்டர். இன்னொன்னு வீட்டு வரவேற்பறையில இருக்கிற சின்ன மீன் தொட்டிக்கான அக்வேரியம் ஃபில்டர். இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பார்க்கறதுக்கு ஒன்னு பல லட்சம் லிட்டர், இன்னொன்னு சில லிட்டர்னு ரொம்ப முரண்பாடா தெரியலாம். ஆனா இது ரெண்டுக்கும் பின்னால இருக்கிற அடிப்படை அறிவியல் ஒண்ணுதான். நிஜமாவா? அது எப்படி? ரெண்டுமே ஒரு உயிரியல் சமநிலையை உருவாக்குறது தான். மீன் தொட்டியில மீன்களோட கழிவால அமோனியா வாயு உருவாகும். அந்த ஃபில்டர்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் தான் அந்த அமோனியாவை மாத்தி தண்ணியை சுத்தமா வச்சுக்கும். ஓ, அதே பாக்டீரியா கான்செப்ட் தான் பல லட்சம் லிட்டர் சீவேஜ் பிளான்ட்லயே நடக்குதா? எக்ஸாக்ட்லி. அங்கேயும் ஏரேஷன் மோட்டார் மூலமா காத்த செலுத்தி பாக்டீரியாவை உருவாக்கி கழிவுகளை சுத்தப்படுத்துறாங்க. இதனால அந்த தண்ணியை மரங்களுக்கு பயன்படுத்த முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன மீன் தொட்டியில மீனை காப்பாத்துறோம், பெரிய சீவேஜ் பிளான்ட்ல ஒட்டுமொத்த இயற்கையும் காப்பாத்துறோம். ஆனா இது ஒரு ஹை இன்கம் பிசினஸ்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, ஒரு அபார்ட்மெண்ட் அல்லது ஹோட்டலுக்கு இத பண்ணி கொடுத்தா 50,000 முதல் 2 லட்சம் வரை லாபம் கிடைக்கும். ஏன்னா இது அரசாங்க விதிகளின்படி இப்போ கட்டாயம். அப்போ ஒரு பில்டர் கட்டிடம் கட்டுறார்னா அவருக்கு லைசென்ஸ் கிடைக்கணும்னாலே இந்த எஸ்டிபி ஃபில்டர் போட்டாகணும். சட்ட விதிகளே நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணிடுது. கரெக்ட். அதனால தான் இதுல அவ்ளோ பெரிய லாபம் இருக்கு. மீன் தொட்டி ஃபில்டர் மூலமா மாசம் 30,000 முதல் 80,000 வரை கூட சம்பாதிக்கலாம். சூப்பர். சரி, இப்போ ஃபில்டர்கள் பத்தியும் அதோட மார்க்கெட் பத்தியும் தெளிவா பேசிட்டோம். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இதை எப்படி ஒரு நிஜமான தொழிலா மாத்துறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா, அதான் ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் பிளான். நம்ம தரவுகள்ல ஒரு பிசினஸ் பிளேபுக் கொடுத்திருக்காங்க. ஒண்ண மட்டும் நம்பி இருக்காம ஆரோ வாட்டர், ஆயில் ஃபில்டர், அக்ரிகல்ச்சரல் ஃபில்டர்னு 3ஐயும் சேர்த்து ஒரு காம்போவா பண்ணா மாசம் ஈஸியா 1 லட்சம் முதல் 2 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லுது. இது ரொம்பவே ஒரு பிராக்டிக்கலான அப்ரோச். ஏன்னா ஒண்ணுல கொஞ்சம் டல் அடிச்சாலும் இன்னொன்னு காப்பாத்திடும். ஆனா முதலீடு எப்படி தேவைப்படும்? ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படும்னு தரவுகள் சொல்லுது. ஆனா இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மிஷின் எல்லாம் நாமளே தயாரிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆமா, ட்ரீம் அப் ஒர்க்ஸ் மாதிரி நிறுவனங்கள் ஒரு டர்ன்கி மாடலை கொடுக்கறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கூட சோர்ஸ்ல இருக்கு. +917871665841 மற்றும் dreamupworks@gmail.com. இவங்க மிஷன்ஸ் மட்டும் இல்லாம இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டும் தராங்களாம். இது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி. நாம தொழில்நுட்பத்தை உட்கார்ந்து கத்துக்காம கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். கரெக்ட். ஆனா இதுல கேஷ் ஃப்ளோவை எப்படி பேலன்ஸ் பண்றது? அதுக்கு தான் சிறிதாக தொடங்கி பெரிதாக வளர வேண்டும் அப்படிங்கிற தந்திரம். எடுத்த உடனே பெரிய B2B ப்ராஜெக்ட்டுக்கு போகாம ஆரோ வாட்டர் மற்றும் ஆயில் ஃபில்டரை முதல்ல ஆரம்பிக்கணும். அதாவது தண்ணியில தினமும் 2000, எண்ணெயில 2000ன்னு டெய்லி 4000 ரூபாய் கையில வந்துடும். ஆமா, இந்த தினசரி பணப்புழக்கத்தை வச்சுக்கிட்டு B2B ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் பிசினஸை ஸ்ட்ராங்கா ரன் பண்ணலாம். B2C மூலமா உயிர்ப்போடு இருந்துட்டு B2B மூலமா லாபத்தை பல மடங்கு பெருக்கலாம். ரொம்ப தெளிவான பிசினஸ் பிளான் இது. லெகோ பிளாக்ஸ் வச்சு வீடு கட்டுற மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு பெருசா மாத்துறது. இன்னைக்கு தேடலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். ஆமா, ஆர்ஓ கேன்ல ஆரம்பிச்சு சிவேஜ் சுத்திகரிப்பு வரைக்கும் ஃபில்டர் தொழிலோட பல பரிமாணங்களை நாம பார்த்துட்டோம். கண்டிப்பா. முதலீடு, லாப கணக்கு எல்லாமே தெளிவா இருக்கு. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான்.
உங்க பகுதியில எந்த ஃபில்டருக்கான தேவை அதிகமா இருக்குன்னு யோசிக்க தொடங்குங்க. தண்ணி கேன் சப்ளை கம்மியா இருக்கா இல்ல விவசாய நிலம் அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, இல்ல புதுசா அபார்ட்மெண்ட் கட்டுறாங்களான்னு கவனிங்க. அதுல தான் உங்க வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. இறுதியா ஒரு சிந்தனையோட இந்த தேடலை நாம முடிக்கலாம். சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல இயற்கை வளங்கள் ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது. இனி வரப்போற காலங்கள்ல புது பொருளை உருவாக்குறவங்கள விட இருக்கிற வளங்களை சுத்திகரிச்சு தரப்போற அந்த ஃபில்டர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் உலகத்தோட பெரிய செல்வந்தர்களா மாறப் போறாங்க. அப்படி ஒரு புரட்சி நடக்கும்போது நீங்க எந்த பக்கம் இருக்க விரும்புறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திக்கலாம்.